ஹலோ வணக்கம். பார்த்திபன். இந்த வீடியோவில் நான் ஏன் வந்து ஜெர்மனியை சூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். உண்மையாக சொன்னால் வேறு எந்த கண்ட்ரிலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. போர்ச்சுகலில் இருக்குது, அதை விட்டால் வேறு எந்த கண்ட்ரிலையும் இந்த மாதிரி டைரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நிறையா லூப்போலோட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் ஒரு டைரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனுக்கு மட்டும்தான் இருக்குது. லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, கனடாவுக்கு பார்த்திங்கன்னா பிஎன்பி ப்ரோக்ராம் அண்டு பிஆர் ப்ரோக்ராம் இது எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அதுக்கு எல்லாமே ஐஎல்டிசி எழுதணும். இப்போ என்னோடய கேஸ் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு மேரீடு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நான் வந்து எக்ஸாம் எழுதி இதுக்கான ஃபினான்ஷியல் ஃபண்ட் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அதுக்கப்புறம் நான் இங்கே வரணும் அப்படின்றது, கனடாக்கு போகணுன்றது வந்து, இப்போ நான் ஐஎல்டிசி படித்து நான் ஒரு 6 எடுத்தேன், என் ஒய்ஃப் வந்து ஒரு 6 பாயிண்ட் எடுத்தாங்க. பட் ஆனால் சிசர் ஸ்கோரில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் மாற்றுது. திருப்பி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 510, 515, 516 வரைக்கும் தான் கால்ஸ் வருது. 1 இயர் வெயிட் பண்ணோம். இந்த மாதிரி நிறையா கண்டிஷன் இருந்ததுனால ஐ திங்க் அடுத்து நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் பண்ணி ஆஸ்திரேலியா பார்த்தேன். பட் அங்கேயுமே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. பட் நிறையா பேர் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஜாப் எடுத்துகிட்டு கண்ட்ரிக்கு போங்க, அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை நம்பி லிங்க்டின்னு மற்றபடி நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிவிட்டு எல்லா கண்ட்ரிக்கும் இங்கேருந்து டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது பெருசாக எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய கண்ட்ரியில் அதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஸோ வேறு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, போர்ச்சுகலில், இந்த யூரோப் கண்ட்ரியில், இந்த மாதிரி ஜெர்மனியில் வந்து ஜாப் சீக்கர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2014 எண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2024 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜாப் சீக்கர் வீசான்னு இருந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து 6 lakhs சம்திங் தான் இருந்துச்சு. அப்போது நான் தனியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தனியாக ட்ரை பண்ணும்போது அதுக்கு நிறையா மெனக்கிடணும். ஸோ அதனால் ஒரு கன்சல்டன்சி போகும்போது நான் ஒரு ப்ரைவேட் கன்சல்டன்சி தான் போனேன். அங்கே போயிட்டு அவங்க மூலிமா தான் வந்து இது எல்லாத்தையுமே நான் தேடினேன். ஆக்சுவலாக தேடி அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட முடியாதுல்ல. ஸோ நிறையா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்டராக ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான பேப்பர் ஒர்க்லாம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அது எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஒரு 4 மாதம் கிட்ட எடுத்துக்கிச்சு. பட் அதுக்கப்புறம் திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, அந்த 6 மாதத்துக்கு 6 lakhs சம்திங் நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் காமிட்டு நம்ம ஜெர்மன் வரணும் அப்படின்னு அந்த ஜாப் சீக்கர்ன்ற விசா வந்து கேன்சல் ஆகி சான்ஸ் கார்டு, ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்ற மாதிரி மாறுது. ஸோ அது வந்து 1 இயர், ஆனால் அதுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து 12 lakhs அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் அந்த ஜாப் சீக்கருக்கு தான் ஒரு 6 லட்ச ரூபா தான் என்னோடய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு அண்ட் இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, திரும்ப வந்து நான் இந்த மாறினதுக்கப்புறம் திருப்பி நான் ஒரு 6 lakhs அகெயின் ஒரு 6 lakhs ரெடி பண்ணணும். அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போது 13 எல்லாமே சொல்கிறாங்க, 13 சம்திங் யூரோ போடணும் அப்படின்னாங்க. பட் நான் வந்து ஜூனில் அப்ளை பண்ணி ஜூலையில் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு வந்து அண்ட் நவம்பர் தான் எனக்கு இன்டர்வியூ வந்து ஷெடியூல் ஆகிடுச்சு. ஸோ ஜூலையில் அப்ளை பண்ணி நவம்பரில் வந்து எனக்கு இன்டர்வியூ ஷெடியூல் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 11,800 11,700 சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ 13,000 வரைக்கும் சொல்கிறாங்க, பட் எனக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு தான் நான் இங்கே வந்தேன். இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து நான் ஏன் ஜெர்மனை சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது எல்லாமே நான் சொல்கிறேன். பட் இங்கே இதெல்லாமே வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணி இங்கே நான் ஏன் ஜெர்மனை சூஸ் பண்ணேன்றதுக்கான ரீசன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பட் இங்கே நான் ஜெர்மன் வரதுக்கான என்னென்னலாம் பண்ணேன் அண்டு அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.